September 2008, August 2011, February 2016, October 2018, March 2020 இந்த 5 பீரியட்ல மட்டும் கிடைச்ச ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப கிடைச்சா மிஸ் பண்ணுவீங்களா? இந்த சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்ண போறேங்கிறத வீடியோட எண்ட்ல சொல்றேன், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த எல்லா பீரியட்லயும் கிரைசிஸ் வந்து மார்க்கெட் பயங்கரமா ஃபால் ஆகிருக்கு. ஆனா அந்த டைம்ல ஃபாலை பார்த்து பயப்படாம கரெக்டான வேல்யூஷன்ல நல்ல ஸ்டாக்ஸ்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்கும் அடுத்த 2-3 வருஷத்துக்குள்ளேயே நல்ல ப்ராஃபிட் கிடைச்சது. பாஸ்ட் 3 டிகேட்ஸா நிஃப்டி மோஸ்ட்லி ஒவ்வொரு 6 to 7 இயர்ஸ்க்கும் டபுள் ஆகிருக்கு. இந்த கிரைசிஸ்ல டிப்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் அதை விட ஷார்ட்டர் ஸ்பேன்லயே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகி இருக்கு. இதை தான் வாரன் பஃபெட் பி ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் கிரீடி அண்ட் கிரீடி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல்னு சொல்லியிருக்காரு. நிஃப்டி இப்போ 23,000 பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா ரொம்பவே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. புதுசா மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகலாம் நினைச்சிட்டு இருக்கவங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி என்டர் ஆகிறவங்க ஒரு ஃபண்டை எப்படி சூஸ் பண்ணுங்கிற ஒரு சில பேசிக்ஸை லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். எஸ்ஐபி பத்தி நான் டீடைலா சொன்ன வீடியோலாம் நீங்க இன்னும் பார்க்கலன்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு டீடைல்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நானே அனுப்புறேன். ஒரு ஃபண்டை சூஸ் பண்றப்போ 3 இயர்ஸ் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு, 5 இயர்ஸ் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிஏஜிஆர் பார்ப்போம். அதுல காமிக்கிற பெர்சன்டேஜ் நம்பி தான் இங்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா சிஏஜிஆர் அப்படிங்கிறது நீங்க பாக்குற டைம்ல இருந்து 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ன்ற டென்யூருக்கு பாஸ்ட்ல என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கோ அதோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி ஈச் இயர் இந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு காமிக்கும். எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு டேட்ல நீங்க போய் சிஏஜிஆர் செக் பண்றீங்கன்னா இதே டேட்ல 2021ல இருந்து இதே டேட்ல இப்போ 2026 வரைக்கும் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கோ அதை டிவைட் பை 5 பண்ணி பெர் இயர் இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற பெர்சன்டேஜ் தான் காமிக்கும். ஆனா ஒரு ஃபண்டோட ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்க வேண்டியது ரோலிங் ரிட்டர்ன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபண்ட் 2006 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபண்டோட 5 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் நீங்க பாக்குறீங்கன்னா 2006ல இருந்து 2011 வரைக்கும், 2007ல இருந்து 2012 வரைக்கும், 2008ல இருந்து 2013 வரைக்கும், ஃபைனலா 2021ல இருந்து 2026 வரைக்கும், இப்படி எல்லா 5 இயர்ஸ்லயும் அந்த ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட்டோட பெஸ்ட் டைம்ல என்டர் ஆனவங்களுக்கும் வர்ஸ்ட் டைம்ல என்டர் ஆனவங்களுக்கும் எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குங்கிறதையும் இதுல நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வச்சு தான் ஆக்சுவலா அந்த ஃபண்டோட ஓவரால் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் என்ன, ஹிஸ்டாரிக்கலா பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி கன்சிஸ்டன்டா அந்த ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா அப்படிங்கிற ப்ராப்பர் டேட்டா எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நான் பர்சனலா என்னோட போர்ட்ஃபோலியோல கோல்டு மாதிரியான மெட்டல்ஸ்ல இருந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு ஆல்ரெடி நல்ல வேல்யூஷன்ல இருக்க ஈக்விட்டி மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே விழுந்தா கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? ரெட்ல இருக்க மார்க்கெட்டை பார்த்து பயப்பட போறீங்களா, இல்ல இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு யூஸ் பண்ணிக்க போறீங்களா? இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.